இங்க தங்கமயில ஒரே பதட்டத்துல இருக்காங்க. நம்ம அப்பா நேரம் என்ன ஆனாரோ எங்க போனாரோ தெரியலையே, இவங்க வேற திருடன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்களே, நம்ம என்ன பண்றது, அப்பா வேற மாட்டிக்கிட்டா நம்ம வாழ்க்கையை முழுசா தொலைச்சிடுவோமே அப்படின்ட்டு பயத்துல தூங்காமலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க பழனிவேலும் ஒரு கட்டத்துக்கு மேல பாண்டியனும் 2 பேரும் ஹால்லயே தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முத்துவேல், சக்திவேல், குமார்னு 3 பேரும் சேர்ந்து தங்கமயிலோட அப்பாவை புடிச்சு வெளுத்து வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. யோ, உன் பொண்ணு பாக்க போனா உன் சம்பந்தி வீட்டுக்கு போறத விட்டுட்டு எங்க வீட்டு கொல்லப்பத்தலையா இருக்கா, இங்க பாரு, தேவையில்லாம பொய் சொல்றதை நிப்பாட்டிட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ திருடதானே வந்த அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இவங்க கையெடுத்து கும்பிடுறாங்க. நான் சத்தியமா திருட வரல, என்ன மன்னிச்சிருங்க, என் சம்பந்தி வீட்டுக்கு தான் வந்தேன்னு சொல்றாங்க. யோ, இந்த நேரத்துக்கு சம்பந்தி வீட்டுக்கு வருவ பொண்ணை பாக்க, ஏன் பகல் என்ன பண்ண, அதெல்லாம் விடு, அது எங்களுக்கு தேவையில்லாதது. எங்க வீட்டுல என்ன உனக்கு வேலை, இவனை இப்படியே கேட்டா வேலைக்கு ஆகாதுன்னு அந்த பாண்டிய குடும்பத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி இவனை தூக்கி போலீஸ்ல கொடுக்கணும். அப்பதான் நம்ம வீட்டு பக்கம் மறுபடியும் வர மாட்டாங்க. இல்லைன்னா நம்மள கேவலமா நினைச்சிட்டு நம்ம எதுவுமே கண்டுக்க மாட்டோங்கிற மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி வேலையை தான் பாப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஆத்தாவை கண்டிக்காம விட்டதாலதான் ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துட்டு வந்த பாசத்துல ஆத்தா பேர்ல பாக்க உருகி போயிருச்சு. ஆனா இப்போ நம்ம இவனை மன்னிச்சு விட்டுட்டோம் வையே, அதுக்கப்புறம் அவ்வளவுதானே, சொல்றதுக்கு இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா போலீஸ்க்கு போன் பண்ணி இவனை புடிச்சு ஜெயில கொடுங்க, அப்பதான் நம்ம மேல பயம் வரும் அப்படின்னு சக்திவேல் சொல்றாங்க. இதை கேட்ட முத்துவேலுக்கும் அது சரியாவே படுது. ஏன்னா இந்த நேரத்துல நீ வந்திருக்க அப்படின்னா நீ எங்க வீட்டுல திருட வந்திருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதனால நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எப்படி மன்னிப்பு கேட்டாலும் உன்னை எனக்கு விட போறதா இல்லன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு அந்த டயத்துல அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே போலீஸ்காரங்க வந்துட்டு அங்க இந்த மாதிரி வர சொல்லிட்டாங்க. சார், எங்க வீட்டுல திருட போந்துட்டான், அவனை புடிச்சு வச்சிருக்கோம், நீங்க வந்துருங்க சார் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆள் கிளம்பி வராங்க. இந்த பக்கம் போலீஸ்காரங்க வந்த உடனே அந்த சத்தத்தை கேட்டு என்ன இந்த வெளியில ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி பழனிவேல் வந்து வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்த செகண்ட் டைம் உறைஞ்சு போயிடுறாங்க. என்ன போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, அதுவும் இந்த டயத்துல நம்ம வீட்டுல திருடன் பூந்த மாதிரி, அங்க நான் அண்ணன் வீட்லயும் திருடன் பூந்துட்டானோ அப்படின்ட்டு அங்க வந்து பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் பழனிவேலுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன இங்க மயிலோட அப்பா வந்து அங்க நின்னுட்டு இருக்காரு, என்ன சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அண்ணன்களா அப்படின்ட்டு வேகமா ஓடி வராங்க. உள்ள ஓடி வந்து மச்சான் 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 எந்திரிங்க மச்சான், அக்கா 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 எல்லாம் வாங்க, ராஜி, கதிர, சரவணா, மயிலு, இப்ப எல்லாரும் ஓடி வாங்க அப்படின்னு பழனிவேல் சத்தம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. ஏய், என்னடா இப்படி கத்திக்கிட்டு இருக்கவன், நைட்ல எல்லாம் தூங்குவாங்க கூட தெரியாதா, ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கவன், ஏதாவது கெட்ட கனவு எதுவும் கண்டியா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாங்க. மச்சான், நான் எதுக்கு மச்சான் கெட்ட கனவு வாங்க போறேன், நீங்க வாங்க, நீங்க முதல்ல வெளியில வந்து பாருங்க, பாத்தீங்கன்னு வைங்க நீங்களே அப்படியே பக்குன்னு ஆயிடுவீங்க. மயிலு, என்னப்பா இதெல்லாம், வெளியில வாங்களே அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வெளியில வந்து பார்த்தா மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. இங்க தங்கமயிலுக்கு ஒரே அழுக. தன்னோட அப்பா தனக்காக திருடன் பட்டம் சுமத்தி இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாரே போலீஸ்ல சொல்லிட்டு அப்படியே கத்தி கதறி அழுகுறாங்க. இதை பார்த்த உடனே இங்க பாண்டியனுக்கும் பயங்கரமா ஒரே அதிர்ச்சி. எதுக்காக இந்த டயத்துல மயிலோட அப்பா அவங்க வீட்டுக்குள்ள போய் மாட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா இங்க வந்து என்னாச்சு சார், ஏன் சார் இவரை புடிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அடுத்து நான் இங்க முத்துவேலும் சக்திவேலும் வந்துட்டு திருட வந்தா என்ன பண்ணுவாங்களாம், அதனாலதான் போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொன்னோம், சம்மந்தியை புடிச்சிருக்கான் பாரு சம்மந்தி அப்படின்ட்டு இங்க சக்திவேல் சொல்றாங்க. யோ, நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசல, என்ன சம்மந்தி இதெல்லாம் அப்படின்னு தங்கமயிலோட அப்பா கிட்ட கேக்குறாங்க. சம்மந்தி, என்ன மன்னிச்சிருங்க சம்மந்தி, நான் இப்படி எல்லாம் திருடுவனா, நான் திருட வரல சம்மந்தி, என் பொண்ணதான் சம்மந்தி பார்க்க வரலான்னு வந்தேன், ஆனா இவங்க வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டே சம்மந்தி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பழனிவேலுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கதான் செய்து. ஏற்கனவே நம்ம பிடிக்கும் போது இந்த சட்ட கலர் தான் இவர் போட்டு வந்த துணிமணி எல்லாமே நம்ம பிடிச்சிட்டு இருக்கும் போது பார்த்தமே, கையை கூட கடிச்சு விட்டு ஓடினாரே, ஒருவேளை நம்ம தேடணும்னு தெரிஞ்சுதான் அங்க அண்ணன் வீட்டு கொல்லப்புறத்து பின்னாடி வீட்டு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாரோ, ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம அதுக்கப்புறம் தேடுறத விட்டு வெளில வந்து மாட்டிக்கிட்டாங்களோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்கிறாரு பழனிவேலு. உடனே இங்க பாண்டியன் கேக்குறாங்க, இங்க பாருங்க சார், அப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க, இப்படி எல்லாம் திருட ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, யோ இங்க பாரு, திருட எங்க கையில சிக்கிருக்கான், எங்க வீட்டுக்கு வந்திருக்கான், இங்க பொண்ணு பார்க்க வந்தவங்க சம்பந்தி வீடு கூட தெரியாமல வருவாங்க அப்படின்ட்டு இங்க சக்திவேல் பாயிண்ட் புடிச்சு கேள்வி கேக்குறாங்க. தங்கமயிலோட அப்பா பதில் சொல்ல முடியாம முழிக்கிறாங்க. என்ன மயிலு, உங்க அப்பா இப்படி வந்து மாட்டிக்கிட்டாருன்னு சரவணன் ஒரு பக்கம் கேட்க, தெரியலையே மாமா, அப்பா ஏன் இப்படி வந்தாருன்னு தெரியலையே அப்படின்னு அப்படியே திக்கி திணறி அப்படி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்க வந்துட்டு, அக்கா நாங்க தான் கேட்டோம்லக்கா, என்ன பிரச்சனைன்னு எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்லக்கா, இப்ப என்னக்கா இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அது வந்து தெரியல மீனா, என் அப்பா அப்படின்னு அழுகுறாங்க. இப்ப கூட அந்த உண்மையை சொல்லல. உடனே இங்க தங்கமயிலோட அப்பாவை எப்படி அந்த மாதிரி புடிச்சுக்கோங்க சார், எங்க வீட்டுக்கு திருட வந்து இந்த மாதிரி பொருள் எல்லாம் திருடி போயிருந்தா என்ன சார் பண்ணிருக்க முடியும், இந்த டயத்துல பொண்ணு பார்க்க வந்தவங்க எங்க வீட்டுல என்ன சார் வேலை, அவங்க கிடைச்சாங்க சார், நாங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் வர புடிச்சு போங்க சார் சொல்றாங்க. அப்பதான் வந்துட்டு சார் இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு சார், அவரை பார்த்தா திருட மாதிரியா சார் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த போலீஸ்காரன் வந்து எதா இருந்தாலும் அங்க வந்து பேசுங்க, ஏன்னா இவங்க வீட்டுக்கு வந்ததாலதான் புடிச்சு வச்சிருக்காங்க, உங்க வீட்டுக்கு வந்து வரவங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போலீஸ்காரங்களும் தங்கமயிலோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. வெக்கம் கட்டவங்க, அங்க பாரு எல்லாம் திருட்டு குடும்பமா சேர்ந்து அந்த குடும்பமும் திருட்டு குடும்பம் தானே, அதான் திருட்டு குடும்பமா பார்த்து பொண்ணு எடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்க பாண்டியனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏப்பா மயிலு, உங்க அப்பா ஏன் இங்க வராம அங்க போனாரு அப்படின்னு கேக்குறாங்க. தெரியல மாமா, அப்பா எதுக்கு அங்க போனாருன்னு எனக்கு ஒன்னும் புரியல மாமா அப்படின்ட்டு தங்கமயிலு பதட்டமாவே இருக்காங்க. அப்பதான் சரவணன் கேக்குறாரு, மயிலு இன்னைக்கு நைட்டு தானே 2-3 வாட்டி வெளியில போய் போன் பேசிட்டு வந்தேன், நான் கூட கேட்டேன்ல உன்ட்ட, யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டேன்ல, நீ தானே சொன்ன வீட்டுல தான் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது தப்பா ஏதாவது இப்படி நடக்க போறது முன்னாடியே தெரியுமா என்ன, இன்னைக்குதான் மாமா சொன்ன மாதிரி கதவு தாழ்பால் போட்டது திறந்து கிடக்குது, வித்தியாசமா இன்னைக்கு மட்டும் தான் நடந்துருக்குது, உங்க அப்பா வேற அங்க போயிருக்காரு, போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு, இன்னைக்குதான் புதுசா திருட வந்திருக்கான்னு சொல்லிட்டு மாமாவும் கத்துனாரு, எனக்கு என்னமோ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது மயிலுன்னு இங்க சரவணன் தங்கமயில கேக்குறாங்க. தங்கமயிலு இங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம பயத்துல நடுங்கி போய் நிக்கிறாங்க. அப்ப தங்கமயில் வேற வழி இல்லாம, மாமா அது வந்து அப்பா என்னதான் பார்க்க வந்தாரு, என்ன பார்க்க வந்ததா இப்படி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்ற, உன்ன பார்க்க வந்திருந்தா நீ எதுக்கு அவரை திருட மாதிரி வீட்டுக்குள்ள வர வச்சிருக்கணும், நீயே தாராளமா உங்க அப்பாவை கூப்பிட்டு பேசிருக்கலாமே, நாங்களா இருக்கணும்ல, பேசிட்டு அப்புறம் அனுப்பிச்சிருக்கலாம்ல, இப்ப இப்படி ஆயிடுச்சேப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்க இங்க தங்கமயில அழுத நிப்பாட்டாம அழுகுறாங்க. ஓமதி ஒரு பக்கம் கத்துறாங்க, ஏய் வாய திறந்து சொல்லேண்டி, எல்லாரும் மாத்து கட்டல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கல்ல, ஏன்டி இப்படி நிக்கிற, சொல்லுடி ஏதாவது சொல்லுடின்னு சொல்லி இங்க கோமதி ஒரு பக்கம் திட்டுறாங்க. அத்தை அது வந்து அத்தை அப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே சொல்றீங்க இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே மிரட்டல தங்கமயில உண்மையை கத்திடுறாங்க. அப்பா வந்து நம்ம வீட்டுக்கு தான் வந்தாருங்க, அது வந்து நான் வந்து படிக்கவே இல்லைங்க, நான் படிக்கவே இல்ல
இல்ல நீங்க வேலைக்கு போகணும்னு சொன்னீங்களா, அதனாலதான் எங்க வீட்டுல போய் நான் அழுதுட்டு இருந்தேன். அதனால அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி மாற்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு உளறாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல. இப்ப தெளிவா சொல்றாங்க இல்லையா அப்படின்னு சரவணன் பயங்கர கோவமாறாரு. அதாங்க நான் படிக்காதனால சர்டிபிகேட் பார்த்தா உங்களுக்கு உண்மை தெரிய வந்துரும். அப்புறம் இந்த வீட்டை விட்டு என்ன வெளியில அனுப்பிடுவீங்கன்னு சொல்லிதாங்க நான் இந்த மாதிரி அப்பா கிட்ட போய் அழுதேன். அப்பாதான் சரி நான் திருடுற மாதிரி வந்து அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு போயிடுறேன், இங்க வந்து வீட்டுல நீ சொல்லிடுன்னு சொன்னாரு. எல்லாம் என் தப்புதாங்க அப்படின்னு தங்கமயில அழுகுறாங்க. இதை கேட்ட உடனே இங்க பயங்கர கோவமானது எல்லாருக்கும். அப்படின்னா உண்மையை இங்கேயே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க. அப்ப மீனாவும் ராஜியும் உங்க தங்கமயில பார்த்து அக்கா என்னக்கா இது, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கீங்களே, நாங்க தான் அப்பவே கேட்டோம்ல, உங்க முகமே சரியில்லை, என்ன ஆச்சுக்கா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நாங்க 2 பேரும் ஏதாவது மாமா கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொன்னலக்கா, என்னக்கா உங்களுக்கு எங்க மேல கூட நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு, இப்ப பாருங்கக்கா எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க மாமாவை அப்படின்னு சொல்லி இவ மீனாவும் ராஜியும் சொல்றாங்க. இதை கேட்ட தங்கமயில அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறாங்க. இதுக்கு மேல இவ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, இவ குடும்பத்தினால இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கோவம் தாங்க முடியாம எங்க தங்கமயில வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்க. உடனே இங்க வந்துட்டு வேணாமாமா அக்கா எங்க போவாங்க இந்த நேரத்துல, வேண்டாமாமா அப்படின்ட்டு மீனாவும் ராஜியும் சொல்றாங்க. பாருங்கப்பா இந்த விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம், இது எனக்கும் தங்கமயிலுக்கும் உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க கோமதி அப்படியே அழுகுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாண்டியன் அதிர்ச்சி ஆயிடுறாரு. உடனே இங்க சரவணன் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில போயிரு, ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது, நீங்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்குன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுறாரு. வெளியில போன தங்கமயில அழுதுகிட்டேவோ அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அவங்க அம்மா போன எடுத்து சொல்லுமையில அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இங்க தங்கமயில அம்மா அம்மா அப்படின்னு அழுகிறத கேட்டுட்டு என்னாச்சு மயில ஏன் இப்படி அழுகுற அப்படின்னு கேக்குறாங்க. உடனே தங்கமயில இருந்துட்டு அம்மா நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேமா, என்ன வீட்டை விட்டு தோத்தி அடிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்பவே இந்த மனுஷன் கிட்ட சொன்னேனே, என் பேச்சு இவர் கேட்டாரா, இப்படி பண்ணி வச்சிட்டாரு, என்ன மயில திரும்ப மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு இங்க பாக்கியம் கேக்குறாங்க. ஆமாமா எங்க வீட்லயும் மாட்டிக்கிட்டாரு, போலீஸ்லயும் மாட்டிக்கிட்டாருமா, இப்ப அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கம்மா, அப்பா ஜெயில இருப்பாருமா அப்படின்னு இந்த தங்கமயில் சொல்றாங்க. என்ன சொல்ற மயில, உங்க அப்பாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு பாக்கியம் கேக்குறாங்க. ஆமா ஆமாமா போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்கம்மா அப்பாவை, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலமா, நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் அப்பா செய்ய மாட்டாரு, வேண்டான்னு சொன்னேன், என் பேச்சை யாராவது கேட்டீங்களா, இப்ப பாத்தீங்களா நான் எப்படி அசிங்கப்பட்டு வந்து வெளியேறிட்டேன்னு, என்ன அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு இங்க தங்கமயில அழுதுகிட்டே சொல்றாங்க. என்னடா இப்படி ஆசைப்பட்டுட்டீங்கன்னு செந்திலும் கதிரும் கேக்குறாங்க சரவணனை பார்த்து. அண்ணே ஏன்னா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க பண்ண தப்புக்காக இங்க அண்ணிய வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டேன்னு கேக்குறாங்க. அவங்க அப்பா நான் தானடா இன்னைக்கு அவங்க முன்னாடி எல்லாம் இன்னைக்கு ஏன் அப்பா அசிங்கப்பட்டு நின்னாரு, என் அப்பா அசிங்கப்படுத்துறது யாரா இருந்தாலும் நான் யோசிக்காம இந்த வேலை தான் பாப்பேன், என் அப்பாவை அசிங்கப்படுத்த விட மாட்டேன், அவங்க முன்னாடி எல்லாம் ஏன் அப்பா அசிங்கப்பட்டு நிக்கணுமா, அதுக்கு அவ கூட நான் வாழவே வேண்டாம், அதனாலதான் அவளை வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு சரவணன். உடனே எங்க தங்கமயில அழுதுகிட்டேவோ அவங்க வீட்டுக்கு அந்த நைட்ல கிளம்பி போறாங்க. உடனே அங்க போயிட்டு அழறாங்க. இங்க சுடர் ஒரு பக்கம், அம்மா நீ சொன்ன போய் தாமா இத்தனைக்கும் காரணம், எல்லாத்தையும் நீ பண்ணி எல்லாத்தையும் நீயே இப்படி பண்ணிட்டே, அக்காவோட வாழ்க்கையவே இப்படி கெடுத்துட்டே, அவ்வளவு போய் சொல்ல வேண்டாம்னு சொன்னதுக்கு அவ்வளவு போய் சொல்லி வச்சு எனக்கு அக்காவோட வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டேமா அப்படின்னு சொல்லி சுடரும் அழுகுறாங்க. உடனே எங்க தங்கமயில் வந்துட்டு அம்மா இதுக்கு மேல நான் ஒரு நாள் கூட அங்க போகவே மாட்டேன், எனக்கு செத்ததெல்லாம் போல இருக்குதுமா, அசிங்கமா இருக்குதுமா, கம்பட்டு பேர் முகத்துல இனிமே நான் எப்படி முழிப்பேன் அப்படின்னு அழுகுறாங்க. இப்ப உங்க அப்பாவை எப்படி நம்ம வெளியே கொண்டு வரது, அந்த மனுஷன் வேற இப்படி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் அப்பவே, அதனாலதான் வேண்டான்னு சொன்னேன், கேட்டாரா என் பேச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சத்திவேலும் முத்துவேலும் இங்க ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க.